நம்ம எல்லாருமே கோடீஸ்வரனா இருந்துடுறது இல்லைங்க. நம்மள சில பேர் மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார நிலைமையில் நல்லா தாங்க இருக்கிறோம், பரவாயில்லைங்க, அந்த காலம் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மில் மிகச்சிலர் மட்டும், சில பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறதே இல்லை, படிக்காமையே பள்ளி இறுதி வகுப்பு தாண்டாமையே கூட பெரும் கோடீஸ்வரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர அமைப்புகள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அல்லது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வினாக்குறி கண்டிப்பாக ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக இருக்குது. இந்த பெருங்கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற அமைப்பிற்கு பார்த்தோம்னா குரு பகவான் என்று சொல்லப்படக்கூடிய தனகாரகன் வலுத்திருக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமாக மூல அமைப்புகளில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமைப்பு என்னென்னா, ஒரு கோடீஸ்வரனாயிட்டே என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல உல்லாசமான பெரிய மாளிகை கட்டுறோம், ஒரு 1க்கு 2 3 கார் வாங்கி சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்போ சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும். பெருங்கோடீஸ்வரர்கள் யாருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடையோ அல்லது மிக மிக முக்கியமான 1 5 9 ஆகிய அந்த சுபர்கள் லக்ன சுபர்களுடையோ பாப கிரகங்கள் எதுவுமே தொடர்பு கொள்ளாமல் இருக்கும். பாப கிரகங்கள் இயற்கை பாப கிரகங்கள் அப்படிங்கிறது என்னங்க, சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரனையும் சொல்லலாம். இந்த பாப கிரகங்கள் எப்போது 1ஆம் இடத்துல லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளாமல், அதாவது லக்னம் லக்னாதிபதியை தாண்டி 6 8 12ன்னு சொல்லுவோம், 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பாப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மை. ஆக அந்தந்த கிரகங்கள் நம்முடைய மூல சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுகின்றதோ அந்த அமைப்பில் லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக அமைந்து லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் அமைஞ்சு அல்லது லக்னாதிபதியே உச்சனாகி சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவர் உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகளை அடைகிறார். அது மட்டும் போராது இல்லையா, தசாபுக்தி அமைப்புகள் வரிசையாக இருக்கணும் இல்லையா. நட்பு கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வலிமையாக அமைந்து நட்பு கிரகங்கள் கேந்திர கோணத்தில் அமைந்து குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் வலிமையான ஒரு இடத்திலிருந்து 2 9 11 என்று சொல்லப்படக்கூடிய தொழில் பண்ணுறது, அதன் மூலமாக லாபம் வருது. பணத்தை எங்கே சம்பாதிக்கிறது, வேலை செஞ்சு பெரிய கோடீஸ்வரனாக கண்டிப்பாக ஆயிட முடியாது. இன்றைக்கு காலகட்டங்களில் இணைய வழி அமைப்புகளில் ஒரு சிலருக்கு மாதமே கோடிக்கணக்கான சம்பளங்கள் வருகின்றது என்றாலும் கூட வேலையின் மூலமாக வருகின்ற ஒரு கோடிக்கணக்கான பணத்திற்கு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தொழில் மூலமாக வரக்கூடிய அமைப்பிற்கு அது லிமிட்டேஷனே கிடையாதுங்க. அது அப்படியே மல்டிபிள் ஆகி பெரிய லெவல்லையே போய்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ 2 9 11 என்று சொல்லப்படக்கூடிய இந்த தன பாக்கிய லாப பாவகங்கள் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாகி வலுத்திருக்கிறதோ, இந்த சுபத்துவம் என்பது மிக கண்டிப்பாக உண்டுங்க. ஜாதகத்தை பார்த்தவொடனே அப்படியே தெரியும். பாப கிரகங்கள் ஒரு இடத்தில் தனித்து அமர்ந்திருப்பது அல்லது பாபர்கள் சுபர்களோடு கலக்காமல் இருப்பது என்பது மாதிரியான அமைப்புகளில் சரியான லக்னாதிபதியான 5ஆம் அதிபதியான 9 11 10ஆம் அதிபதியிலான இந்த ஐவருடைய தசா அமைப்புகள் பருவத்தில் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு முன்னேறதுன்றது எப்படி இருக்குது, ஒரு 20 வயதிற்கு மேலே தான் ஒரு வாலிபருக்கு லட்சியம் என்பது வருகிறது. ஒரு 25 வயசுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேலைக்கு போகணும் அல்லது தொழில் ஆரம்பிக்கணும், நம்ம இந்த இலக்கை அடையணும், இவ்வளோ பெரிய பில்லியனர் ஆகணும், 100 கோடி சம்பாதிக்கணும், 1000 கோடி சம்பாதிக்கணும் என்கின்ற ஒரு இலக்கை வச்சிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு 20 25 வயது காலத்திலிருந்து 60 வயது காலம் வரைக்கும் ஒரு 40 ஆண்டு காலம் நல்ல பெரிய தசாபுக்தி அமைப்புகள் இப்படி லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் குரு வலுத்து கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடியவரே நம்மில் பெருங்கோடீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறார் என்பதுதாங்க இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.